சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வரமிளகாய் முட்டை சாதம். இந்த வரமிளகாய் முட்டை சாதம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுலர்ஸ் ஏதோ ஒன்று இருந்தால் போதும், எதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஹிட்டான ஒரு ரெசிபி தான் வந்து இந்த வரமிளகாய் முட்டை சாதம். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு பண்ணியிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் லைட்டாக நெய் சேர்க்குறேன் நான். ஏன் நெய் சேர்க்குறேன்னா, அந்த நெய்யோட வாசத்துக்கு அந்த வரமிளகாய் காரத்துக்கும் முட்டையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா, பூண்டு சீரகம் போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. நம்ம அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. வரமிளகாய் முட்டை சாதம் தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 2 நம்பர், முட்டை 3 நம்பரு, பொடிசை கட் பண்ண பூண்டு 15 பல்லு, வேக வச்ச சாதம் 1 கப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இந்த ரைஸ் ரெசிபினாவே அப்படி டக்குன்னு கண்ண முடியாதவர்களாக நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் வந்து நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் நீங்கள் புழுங்கல் அரிசி வச்சுருக்கீங்க, வேக வச்ச ரைஸ் இருக்குது, இன்கேஸ் மீந்து போச்சுன்னா, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ காலைல வச்சுருப்பீங்க, ஒரு 6 மணிக்கு ஈவினிங் டைமில் வந்து மீந்திருக்கு, திருப்பி நம்ம ரைஸ் சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கிற டைமில் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த டைமில் மீந்து போன ரைஸ் தாங்க, ஒர்றா கவலையே இல்லை, இதுமாதிரி வரமா நெய்யை போட்டு டாஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒன்று நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேனில் நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, இந்த நெய் போட்டிருக்கேன். நெய் போட்ட பிறகு இந்த இடத்துல இந்த பூண்டு போட்ட பிறகு இந்த பூண்டை லைட்டாக நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த பூண்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அந்த பூண்டு வெந்த பிறகு தான் வரமிளகாய் போடுறோம். இந்த வரமிளகாய் எடுத்த உடனே போட்டிங்கன்னா அந்த வரமிளகாய் கருக ஆரம்பிச்சிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூண்டை கொஞ்சம் லைட்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு குக் பண்ணுறோம். அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அந்த பக்குவத்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருள்லாம் போடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் நல்லா வெந்த ரைஸ். ஆல்வேஸ் வந்து நான் பண்ணுற பக்குவத்தில் பண்ணுற ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வந்து நல்லா முழுமையாக வேக வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கூட வேறையாக இருந்தால் கூட அந்த கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் நான் சொல்கிற பக்குவத்துக்கு செட் ஆகாது. அதனால தெளிவாக சொல்லிடுறேன், இந்த பூண்டு இந்த வரமிளகாலாம் போட்டு பண்ணுறதுக்கு வந்து அந்த ரைஸ் நல்லா வெந்துடணும். அதே டைமில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த பூண்டு கலர் மாறி வருதுல, இந்த டைமில் இந்த மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாய் போட்ட உடனே இந்த முட்டை இருக்குல்ல, முட்டை உடனே போடுங்க. எல்லாத்தையும் போட்டிங்களா? போட்ட பிறகு அந்த பூண்டோட இந்த முட்டையை குக் பண்ணுங்க. அந்த நெய் போட்டிருக்கோம், அந்த பூண்டு நல்லா வறுத்துருக்கோம், நல்லா வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து உப்புலாம் எதுவுமே நான் போடல. இந்த முட்டை ஓரளவுக்கு நான் வெந்த பிறகு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் அந்த உப்பு சீரகத்தூள்லாம் போடுவேன். பாருங்கள், இப்போ இந்த முட்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 60% அளவுக்கு நல்லா வெந்திருக்கா. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேக வச்ச ரைஸு இதை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகத்தூள் நல்லா வாசம் எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து ரைஸு சீரகத்தூள் போட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த நெய்யோட அந்த முட்டையோடு சாப்பிட்றதுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை இப்படி டாஸ் பண்ணுறோம். அந்த முட்டை கிட்ட எல்லாத்தையும் உடச்சி விடுங்க. அந்த மிளகாவும் வந்து நல்லா அந்த நெய்லேயே வந்து வறுபடும் போது என்னன்னா, உங்களுக்கு வந்து காரம் தெரியாது. நெய்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக போகிறது எண்ணெய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி சில பேர் கேட்பீங்க. ஆனால் வேண்டாம், பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அந்த பட்டரும் அந்த பூண்டும் பார்த்தீங்கன்னா அந்த வறுக்கிற பக்குவத்துக்கு ரொம்ப நல்லா தூக்கலாக தரும். சரியா? இப்போது இந்த அந்த சாதத்தை லைட்டாக அப்படி கொண்டு விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சுட சர்வ் பண்ண வேண்டியதான். தேவைப்பட்டால் இதில் காரத்துக்கு மிளகுத்தூள் போனால் போடலாம், ஆனால் என்னோடய சஜஷன் வேண்டவே வேண்டாம். வெறும் அந்த பூண்டோட வாசத்தும் அந்த வரமிளகா அங்கங்கே ஒன்று வாயில் படும்போது கடிக்கும் போது அந்த காரம் மற்ற ரைஸுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிடும். சரிங்களா? ரெடி ஆகிடுச்சு, எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது இந்த பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படியே சுட அள்ளி போட்டு சூடாக சாப்பிடணும்.
இது எப்படி பண்ணுவோம்னா, நம்ம ஹோட்டலில் பண்ணும்போது இந்த ஹர்ப் ரைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பட்டரு, கொஞ்சம் ட்ரை ஹர்ப்ஸு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் முட்டையை கொஞ்சம் வரமிளகா போட்டால் எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரை ஹர்ப்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை தூக்கிட்டு இந்த முட்டையும் வரமிளகா போட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி இது. அந்த அந்த எக்கோட அந்த கார்லிக்கோட அந்த வாசத்துக்கும் நெய்யோட வாசத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நைஸ். இதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த குழந்தைங்க காரமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த டைமில் இதை சாப்பிடுங்க. என்ன அந்த வரமிளகாய் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.